வெள்ளை சர்க்கரை என்னைக்கு இந்த ஊருக்குள்ள வந்துச்சோ, நான் சொல்லல, உலக சுகாதார நிறுவனம் சொல்றான், கிராஃப் போட்டு சொல்றான். ஒயிட் சுகர் எப்போ வந்ததோ கிராஃப் போடுறான், XY ஆக்சிஸ்ல புள்ளி வச்சு ஒயிட் சுகர் வர்றதையும் நான் கம்யூனிகபிள் டிசீஸ் வர்றதையும் ஒரு கிராஃப் போட்டிருக்காங்க WHO. ரெண்டும் இணைய உயர்ந்துக்கிட்டே போகுது. 1880களில் உள்ள வர ஆரம்பிச்சது ஒயிட் சுகர். 2025 ரெண்டும் மில்லியன் டன்ல சர்க்கரை யூஸ் பண்றோம். மில்லியன் கணக்கில் மக்கள்கள் சர்க்கரையினால் செத்து ஒளிது கொண்டு இருக்கிறார்கள். அப்ப நம்ம முதல்ல நமக்கான இன்னைக்கு மாபெரும் கனவினுடைய டேக் ஹோம் மெசேஜ், தயவு செய்து சர்க்கரையை கொஞ்சம் நிதானித்து உற்று பார்த்து அவசியம் என்றால் மட்டும் கூட்டு சர்க்கரையாக இனிப்பு சுவையுள்ள பழங்களை எடுத்துக்கொள்வோம். வெள்ளை சர்க்கரை வேணாம். ஆச்சார கோவை, தமிழாசான் திருவள்ளுவர் இருக்கிற காலத்தில் வந்த ஒரு புத்தகம். ஆசார கோவை என்ன சொல்லுது? தலை தித்திப்பு கடை கைப்பு, அதனுடைய வரி. ஆசார கோவை ரொம்ப 40 பாட்டு தான், கூகுள் பண்ணீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பாடல்கள் எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்படி சாப்பிடணும்னு அன்னைக்கு எழுதியிருக்காங்க. எதை சாப்பிடணும்னு சொல்றது ஒரு விஷயம், எப்படி சாப்பிடணும் முதல் வரி, நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். நின்றுடே சாப்பிடாத. நம்மெல்லாம் இப்போ பெரிய பணக்கார கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனால் பிச்சைக்கார மாதிரி தட்டை எடுத்துகிட்டு போய் அங்கே கொஞ்சம் கொஞ்சம் இங்கே போடு, கொஞ்சம் இங்கே கொஞ்சம் போடு, கையில் தட்டை தூக்கிட்டு போய் சாப்பிட்றது தான் நாகரிகமாக இருந்துட்டு இருக்கோம். பஃபே கேட்டா என்ன அளவு சாப்பிட்றோம், ஏன் சாப்பிட்றோம்? பரிமாறல் இல்லாத உலகம் அது. பரிமாறல்ங்கிறது அவ்வளவு அன்பை பரிமாறக்கூடிய விஷயம் தான் உணவு பரிமாறுறதும். அவ்வளவு சிறப்பான விஷயம். அம்மா பிள்ளைக்கு பரிமாறும் போது எவ்வளவு சாப்பிடணும், ஏன் சாப்பிடணும், எதுக்கு சாப்பிடணும் சொல்லி சொல்லி வைக்கக்கூடியது. வெண்டைக்காய் பொரியலை வச்சு எங்கள் அம்மா எனக்கு சொல்லுவாங்க, கணக்கு நல்லா வரும்டா. கணக்குக்கும் வெண்டைக்காய்க்கும் எனக்கு தெரிஞ்சு சம்பந்தமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மா சொன்ன அழகிய பொய் அது. எப்படி அவளுக்கு வேண்டியது கணக்கு வரணுங்கிறது இல்லை, வெண்டைக்காய் வரணும்னுக்குள்ளே போனோம். அந்த சத்து வேணும்னு அந்த அன்பை அவர்கள் ஒரு சிறு பொய்யோடு பரிமாறினார்கள். அப்போ அந்த பரிமாறல் அமர்ந்து சாப்பிட்டா தானே வரும். நின்றுதுன்னா டிவியில் மேட்ச் பார்த்துட்டு கிடந்து சாப்பிட்றது, சோஃபாவில் காலை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு சிப்ஸை சாப்பிட்டுட்டு, இங்கே கூட உப்பா இங்கே வச்சுட்டு போ, அப்படியே காப்பி இப்படி கூட நீங்கள் கொஞ்சம் கொட்டி அப்படி படந்து கிடந்து உண்ணா. நீ நின்றுட்டு சாப்பிடாத, படுத்து கிடந்து சாப்பிடாத, நல்ல சமணன் போல் அமர்ந்து தான் சமணம் கூட்டி. சம்மணம் கூட்டிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, சமணன்னா கீழே காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்தான். இப்படி காலை மடிச்சு இப்படி உட்கார்ந்ததுக்கு பேரு சமணன் போல் அமர்ந்து சாப்பிடுங்கிறது தான் பின்னாடி சம்மணம் கூட்டி சாப்பிடு அப்படின்னு வந்துருச்சு, மருவி போய். அப்படித்தான் நம்ம உணவு அருந்தணும். ஆனால் இன்னைக்கு அது ஆசார கோவையில் சொல்றாங்க, நின்று உண்ணார், கிடந்து உண்ணார். அதே ஆசார கோவையில தான் தலை தித்திப்பு கடை கைப்புன்னா. ஒரு உணவு பரிமாறும் போது முதல்ல இனிப்பு, கடைசியா கசப்போடு முடிக்கணும். தலை தித்திப்பு கடை கசப்புன்னு அவன் சொன்னதை நம்மால் தவறா புரிஞ்சுட்டு எடுத்த உடனே ஒரு ஜாங்கிரியை வைக்கிறான். தலை தித்திப்பு சொல்லியிருக்காரா, 2 குலோப் ஜாமுன் வை, ஒரு ரசகுல்லாவை சாப்பிட்டுட்டு ஆரம்பிப்போங்கிறான். அது இனிப்பு இல்லை. தித்திப்பு அப்படின்னா பழங்கள். உன்னுடைய முதல் தேர்வா பழங்கள் இருக்கணும். காலை உணவுனா பழங்கள் முதல்ல. பிரேக்ஃபாஸ்ட் பழங்கள் நிறைய வச்சுக்கோ. அது நம்ம ஊரில் கிடைக்கிற கொய்யா, பப்பாளி, மாதுளை, வாழைப்பழம், எந்த பழம் கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க. அதை முதல் உணவாக. அந்த இனிப்பு இனிப்பை பார்த்த உடனே உமிழ்நீர் சுரக்கும். உன்னுடைய சுரப்பு, உன்னுடைய உமிழ்நீரில் தான் சீரணம் முதல்ல ஆரம்பிக்குது. பயாலஜி படிக்கிற பிள்ளைங்க இருந்தால் தெரியும். சலைவரி அமைலேஸ், அந்த உமிழ்நீரில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டை உடைக்கிறது. அப்போ சாப்பிட்ட உடனே உமிழ்நீர் வரும், சுரப்பு ஆரம்பிக்கும், சீரணம் ஆரம்பிக்கும். முதல்ல இனிப்பை சாப்பிட சொன்னான். அப்படி நம் உணவை திட்டமிட்டு கொடுத்திருக்கிறார்கள் அந்த காலத்தில். எனக்கு பல நேரங்களில் அன்றைய மரபு, அன்னைக்கு இவ்வளவு ஒரு நுண்மையான இன்றைய அறிவியலோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோ அன்னைக்கு கிடையாது. அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது 2, ஒன்று அனுபவ அறிவு, இன்னொன்று நுண்ணறிவு. மிக நுட்பமாக கவனித்து கவனித்து இப்படி சாப்பிட்டவர் நல்லா இருக்கார், இப்படி சாப்பிட்டவருக்கு இந்த சிக்கல் வருது, அதனால இதை சாப்பிட, அவ்வளவுதான். ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் தான். எம்பரிக்கலா வந்ததெல்லாம் ஒரு நுட்பமா ஒரு குழுமத்தை பார்த்து கவனித்து அதில் என்ன நல்ல பொருட்கள் அதை சாப்பிடுங்கன்னு சொன்னது. அந்த அடிப்படையில் நம்முடைய உணவில் அக்கறையாக இருக்கணும். நாம் எதை கொண்டாடணும்னு நம்ம மனசு நினைக்கணும். 6 சுவை இருக்கு, 6மே கொண்டாட்ட சுவை தான். அது எதுக்கு இனிப்பு மட்டும் கொண்டாடணும், ஸ்வீட் எடுக்க கொண்டாடணும்னு? அது வணிகம் காட்டி கொடுக்குற விஷயம். வணிகம் ஸ்வீட் எடுக்க சொல்லுது. பிப்ரவரி 14ஆம் தேதி ஒரு பெரிய திருவிழா வரும், உங்களுக்கெல்லாம் பிடிச்சமான திருவிழா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான்.
அதில் ஒரு பெரிய விளம்பரம் போடுறான். எல்லா இங்கிலீஷ் பேப்பர்லையும் பெரிய விளம்பரம். உன் காதலிக்கு ஆக சிறந்த கிஃப்ட் என்ன தெரியுமா? சிலுக்கு, ஒரு பெரிய சாக்லேட். இப்போ ஒரு திரைப்படத்தில் எப்பெல்லாம் நீ புகைப்பிடிக்கிற நீ இந்த சாக்லேட் சாப்பிடு அப்படின்னு கொடுத்துட்டான். என்னைக்கு எதற்கு அப்படியான விளம்பரம்? யாருக்காவது இங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் அந்த சாக்லேட்டில் என்ன இருக்குன்னு யாராவது தெரியுமா? 100% அதனுடைய செய்முறை தெரியுமா? எல்லாருக்கும் தெரிஞ்சது அதில் கொக்கோ இருக்கு. ஆமாம், எவ்வளவு இருக்கு கொக்கோ? 100 கிராம்ல 100 கிராம் கொக்கோவா? வெறும் 3 கிராம். மீதி 97% ஏதாவது ஒரு வகையில் ஆண்களையும் பெண்களையும் பாதிக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப் தான் அதனுடைய இனிப்புக்கு பின்னாடி இருக்கிறது. மக்காச்சோளத்திலிருந்து பிரித்தெடுக்கக்கூடிய இனிப்பு. அதுதான் உன்னை திரும்ப திரும்ப சாப்பிட சொல்லுது. நீ கொஞ்சம் நக்கிக்கோ, நான் கொஞ்சம் நக்கிறேன், விளம்பரம் போறான்ல. அது காரணம் அந்த ஹை ஃப்ரக்டோஸ் கார்ன் சிரப். நமக்கு வேண்டாம் நண்பர்களே. என்றைக்கோ ஒரு நாள் கொண்டாடணும், மாணவர்கள் மாணவிகள் கொண்டாடணும், காதலிக்கே சிறப்பான ஒரு தின்பண்டம் கொடுக்கணும்னா கடலை மிட்டாய் தான் மிகச்சிறந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கடலையில இருந்து தானே காதலே வருது. அப்ப கடலை தானே கொடுக்கணும் நண்பர்களே. அப்ப நம்ம ஒரு கவனம் நமக்கு இருக்கணும். எதை கொண்டாட வேண்டும், எது எனக்கான உணவு. ஒரு கடலை மிட்டாய் சாப்பிடும் போது அந்த கடலை இந்த இந்த ஊர்ல இந்த பக்கத்தில் மல்லாட்டை என்று அழைக்கப்படக்கூடிய மலாக்காய் கொட்டை, அது சாப்பிட்டா அதை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது வெறும் புரோட்டீன் பால்ஸ் மட்டும் கிடையாது. நிறைய பேர் நிலக்கடலை புரோட்டீன், அதனால தான் அதை நம்ம எடுக்கிறோம். அது மட்டும் இல்லை, ஒரு கடலையை பிரித்து அதுக்குள்ளே தெரிகிற 2 விதை அங்கே கண்ணீரோடு விவசாயம் செய்த விவசாயினுடைய கண்ணீர் துளியது. அப்போ அந்த மலாட்டையை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த உன்னுடைய மகிழ்ச்சியில் அந்த விவசாயினுடைய கண்ணீரையும் துடைக்க முடியும். நம் மகிழ்ச்சியில் இன்னொருத்தருடைய வருத்தங்களை துடைக்கணும். அதுதான் மகிழ்ச்சி, அதுதான் கொண்டாட்டம். அப்போ இனிப்பு இந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் சர்க்கரைகளுக்குள்ள போக வேண்டாம். இப்படியான பிரித்தெடுக்கப்பட்ட குளுக்கோஸ்க்குள்ள போக வேண்டாம். இளைஞர்களுக்கு நிறைய பெண்கள் இருக்கீங்க. நான் 35 வருஷத்துக்கு முன்னாடி சித்த மருத்துவம் படித்து கொண்டிருந்தப்போ, கல்லூரியில் படித்து கொண்டிருந்தப்போ மருத்துவத்துறையில் ஒரு கேள்வி உண்டு. பெண்கள் கவனித்து கேட்கணும். ஒரே ஒரு கேள்விதான். எந்த பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வருவதற்கான வாய்ப்பு அதிகம்? இது மருத்துவத்துறையில் ஒரு கேள்வி. Who are vulnerable and susceptible for breast cancer? ஆண்களுக்கு தேவையில்லாத விஷயம் இல்லை. உன் சகோதரிக்கு, உன் தாய்க்கு, உன் மனைவிக்கு, உன் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். யாருக்கு மார்பக புற்றுநோய் வரும்னு கேட்டால் சிம்பிள் ஆன்சர், 2 பதில் தான். நன்ஸ் அண்ட் நான் லாக்டேட்டிங் மதர்ஸ். ஏதாவது ஒரு காரணத்தினால் திருமணம் செய்யாமல் குழந்தை பெறுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போன பெண்களின் முதுமையில், நான் லாக்டேட்டிங் மதர்ஸுடைய ஏஜ்டு கண்டிஷனில் ஒரு 65 வயதில் அவர்கள் மரபில் அந்த மார்பக புற்றுநோய் வருவதற்கான கூறு இருந்தால் அந்த பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வரும். அப்படி தான் நாங்கள் படித்தோம். எப்போ? 35 இயர்ஸ் முன்னாடி. இன்னைக்கு இப்போ போய் ChatGPTயில் இன்னைக்கு இந்தியாவில் யாருக்கு பிரஸ்ட் கேன்சர் வருதுன்னு பாருங்கள். இன்னைக்கு போய் பாருங்கள், நேஷனல் கேன்சர் ரெஜிஸ்ட்ரி டேட்டாவை எடுத்து கொண்டு வந்து கொடுக்கும். என்ன சொல்லுது தெரியுமா? 30 to 35 வயதில் பாலூட்டி கொண்டிருக்கிற பெண்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் அதிகமாக வருது. என்னாச்சு? ஏன்? 30 வருஷத்தில் ஒரு அறிவியல் எப்படி மாறி போச்சா அப்படின்னா, மிகப்பெரிய அளவில் இந்த புற்றுக்கூட்டம் கூடிக்கொண்டே இருக்கு. யாரோ ஒருவருக்கு தான் வருது. ஆனால் அந்த யாரோ ஒருவரில் நான் இருக்கிறேனா என்று நம்மால் கண்டுபிடிக்க முடியாது நண்பர்களே. அப்போ நாம தான் எச்சரிக்கையாக இருக்கணும். யார் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் இந்த புற்றுநோயை? நிலத்தோடு நீரே. இந்த நிலத்திலும் நீரிலும் நாம் செய்யக்கூடிய மாசுக்கள் தான் அடிப்படை காரணம். 85% புற்றுநோய்களுக்கு காரணம் என்விரான்மெண்டல் அண்ட் ஃபுட் ஃபேக்டர்ஸ். நான் சொல்லல, லான்செட் சொல்லுது. நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலம், நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நீர் மாசு இல்லாமல் பார்த்துக் கொள்வது நம் படிப்பின் மீது நாம் காட்டக்கூடிய அக்கறை போல அதில் நாம் அக்கறையா இருக்கணும். நான் மயிலத்தில் இருக்கேன், வளனூரில் இருக்கேன், விழுப்புரத்தில் இருக்கேன், பாண்டிச்சேரியில் இருக்கிறேன். என் நிலம் பாதுகாப்பாக இருக்கிறதா, என் நீர் பாதுகாப்பாக இருக்கிறதான்னு ஒவ்வொருத்தரும் அக்கறையாக இருக்கணும். நான் ஜப்பான் போயிருக்கிறேன். மார்ச் மாதம் என்னுடைய மின்சார ரயிலில் பயணம் செய்கிறேன்.
எல்லாம் கோட் ஷூட்டில் அன்றைக்கி நான் போயிருப்ப குளிர் நேரம் நல்லா ஃபுல் ஷூட் கோட்டில் வச்சுருக்காங்க. ஒரு பக்கம் நல்ல நெருக்கடியாக நெருக்கமாக இருக்கக்கூடிய இடம். எல்லோரும் லேப்டாப் பேக் வச்சுருக்காங்க. ஒருத்தர் என் பக்கத்தில் நிற்கிறாரு, ஒரு ஜப்பானியர். பார்ப்பதற்கு அவர் பெரிய, பார்க்கும் பொழுது ஒரு ஜப்பானிய அதில் ஒரு அறிவு சார்ந்த மனிதராக இருப்பார்னு சில பார்வையின் சில அடையாளங்களில் தெரியுது. கையில் லேப்டாப் பேகு, இன்னொரு கையில் நம்ம ஊர் துணிப்பை. அந்த துணிப்பை சற்று விரிந்து இருக்கிறது. நான் பக்கத்தில் இப்படி ஒட்டி இருக்கிறதுனால அந்த பையை பார்க்குறேன். அதில் கொஞ்சம் ஆரஞ்சு பழ துளி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொட்டி வாங்கியதனுடைய கவர், அந்த ரொட்டியோட கவர் எல்லாம் வச்சுருக்காரு. நண்பர்களே, டோக்கியோவின் எந்த நகரத்திலும் குப்பை தொட்டிகள் கிடையாது. எங்கேயும் குப்பை தொட்டி கிடையாது. அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? எதுக்கு குப்பை தொட்டி? ஓன் குப்பையை நான் ஏன் சுமக்கணும்? அந்த குப்பையை எடுத்து செல்வதற்கு இன்னொரு நபர் எதற்கு? யுவர் வேஸ்ட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. எவ்வளவு அழகா இருக்கு. அந்த நாடு இவ்வளவு தூரம் உயர்ந்து இருக்கிறது என்றால், நீ சாப்பிட்ற சாப்பாட்டை, நீ சாப்பிடக்கூடிய உணவினுடைய எச்சங்களை எதற்கு நீ போடுவ? நண்பர்களே, நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இப்போ போய் என் காரில் பாருங்கள், இன்னைக்கு காலையில் நான் 6 மணிக்கு வீட்டில் இருந்து கிளம்பி வரும்போது உணவை எடுத்து வந்தேன். நான் உணவு எடுத்து வந்த ஒரு ஆரஞ்சு பழமும் கொஞ்சம் உணவு வச்சுருந்தேன். அந்த தொலி என் துணிப்பையில் என் காருக்குள்ளே தான் இருக்குது. இப்போ கூட நான் கற்றுக்கொள்கிறேன். எனக்கு அது வரைக்கும் தெரியாது. அவன் ரொம்ப படித்தோம். த வேஸ்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி நாங்களும் எழுதியிருக்கோம். பட் கண்கூடாக பார்க்கும்போது யுவர் வேஸ்ட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் தண்ணி குடிச்சிட்டு பாட்டில் அப்படியே போட்டு போவேன். அதை எடுத்துகிட்டு வரதுக்கு யாரோ ஒருத்தர் வருவாங்க. அந்த யாரோ ஒருத்தரினுடைய உடல்நலம் பற்றி என்னைக்காவது நம்ம அக்கறைப்பட்டிருக்கோமா? தீபாவளி அன்னைக்கு வெடிச்சு செதறிச்சு தமிழ்நாடு முழுக்க கொட்டு, பயங்கரமாக வெடிச்சத்தம். எனக்கு என் வீட்டில், நான் தனியாக இருக்கேன் அன்னைக்கு, என் நண்பர் வீட்டுக்கு போய் இரவு உணவு அருந்திட்டு நான் காரில் வரேன். வர முடியல, அவ்வளவு முட்டம். அந்த நண்பர் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு 2.5 மணி நேரமாக வெடிச்சிட்டு இருக்காங்க. அரசாங்கம் 1 மணி நேரம் வெடின்னு சொல்லியாச்சு, 6லேருந்து 7 மணி வரைக்கும் வெடின்ட்டு. அவன் 6:30 மணிலேருந்து 9 வரைக்கும் போட்டு தள்ளிட்டு இருக்கான். வெடினா வெடி, 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய்க்கு வெடிச்சிருப்பான்னு எனக்கு தோணுது. அவன் போட்ட வெடியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக காசு கொடுத்து வாங்கினாலும் இல்லை களவாண்டு வந்து வாங்கினாலும் தெரியாது. நான் உடனே என்னோட ஃபோனில் வந்து ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸை நம்ம மொபைல்லே செக் பண்ணலாம். ஃபோனில் வந்து ஏக்யூஐயில் என்ன போட்டிருக்கான், என் வீட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 1015. ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் 50ஐ தாண்டினால் அது உடல் நலத்துக்கு நல்லதில்லை. 150 தாண்டினா ஹசார்டஸ், நோயை கொடுக்கக்கூடிய பாதுகாப்பற்ற தன்மையை தான் ஹசார்டஸ் பாங்க. 180க்கு மேலே. தீபாவளி அன்றைக்கு இரவு சென்னையில் நான் இருக்கக்கூடிய பகுதியில் 1015. அடுத்த நாள் காலையில் நான் பார்க்குறேன் 2100 இருந்திருக்கு நிறைய இடத்துல. என்ன அர்த்தம்னா, நம்ம கூட இருக்கிற நம்ம அக்கா தங்க, நம்ம தாத்தா பாட்டி, நம்ம பக்கத்து வீட்டுக்காரர், அந்த ஓரத்தில் விளிம்பு நிலை மக்கள் ஓரத்தில் குடிசை போட்டிருக்க அத்தனை பேரும் அந்த புகை சுவாசித்து அதனுடைய அளவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த 1 மணி நேரத்தில் 85 சிகரெட் குடிச்சா என்ன டாக்ஸிக் வருமோ அது தீபாவளி அன்னைக்கு வெளியே சுற்றின அத்தனை பேருக்கும் கிடைச்சிருக்கு. தீபாவளியை கொண்டாடுவோம், அது ஒரு மகிழ்வான நாள். எல்லாரும் சேர்ந்து உறவுகளோடு உறவு பார்க்குறோம், கை குலுக்கிறோம், கட்டி அணைக்கிறோம், பண்டங்களை கொடுக்குறோம், புத்தாடை போடுறோம், மகிழ்வோம். அதுல எல்லாம் பிரச்சனை இல்லை, அது உனக்கு எனக்குமானது. ஊரெல்லாம் புகையணும் நாரணும்னு யார் சொன்னா? அதுவும் ஒரு அளவுக்கு மேலே போகிறது தவறு என்றதுக்கு அப்புறமா எனக்கு என்ன கவலை, அதுக்கு என்ன, நான் என்ன செய்வேன், ஒரு நாள் தானே கொண்டாடுறோம் அப்படின்னு வீம்பு பேசி கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது ஏராளமான விஷயங்கள் உலகெங்கும் இருக்கிறது. நம் தமிழ் சமூகம் பார்த்து பார்த்து நிலத்தையும் நீரையும் பத்திரமா வச்சுக்கோடா. நிலத்தில் லேண்ட்ஃபில்ஸாக விழக்கூடிய ஒரு குப்பையும் எத்தனை சிக்கலை உண்டாக்குது. ஒரு 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கோவிட் வந்தப்ப நம்ம அத்தனை பேர் எப்படி இருந்தோம்? நீங்கள் உங்களில் நிறைய பேர் 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் இருந்திருக்கலாம், 7ஓ 8ஓ படிச்சிருக்கலாம். அந்த 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி நகர முடியாமல் நம்ம உட்கார்ந்து வச்சு நம்ம எளிதில் மறந்துட்டோம். அன்றைக்கெல்லாம் இன்னொரு வாழ்க்கை உண்டா, இன்னொரு உலகம் உண்டா, உயிரோடு இருப்போமா, சுற்றி சுற்றி மரணங்கள் நடந்தது. நான் வந்து அப்போ தமிழக அரசினுடைய டாஸ்க் ஃபோர்ஸ் மெம்பராக இருந்தேன். ஒவ்வொரு ஆஸ்பத்திரியாக போய் வீட்டுக்கு வந்து அழுது புலம்பி இருக்கேன். நான் மருத்துவன், எனக்கு தெரியும் நோயை பற்றி. ஆனால் என்னால் தாங்க முடியவில்லை. கொத்து கொத்தா கையால் அள்ளி போட முடியாத அளவுக்கு மரணத்தை பக்கத்தில் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ எல்லாரும் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்த 2-3 ஆண்டுகளில் யார் இந்த கோவிடை கொண்டு வந்து, நிறைய பேசணும், சீனாக்காரன் கொண்டு வந்துட்டான், பயோடெக்னாலஜிக்கல் வெப்பன், பயோ வெப்பன், இப்படி பல அனுமானங்கள் எதுவும் இருக்கலாம், எல்லாமே இருக்கலாம். ஆனால் உண்மையான காரணம் என்ன அப்படின்னா,
மனிதன் இந்த சூழலை சிதைத்ததுதான் அடிப்படை காரணம். நேரடியாகவோ மறைமுகமாகவோ இந்த பூமி எனக்கானது, நான் மட்டும் சந்தோஷமா ஆடி பாடி திரியணும், நான் மட்டும் அழகான சட்டைகள் உடனும், நான் மட்டும் குளிரூட்டப்பட்டையில் இருக்கணும், இந்த உலகத்தின் எந்த உயிர்கள் செத்தாலும் பரவாயில்லன்னு ஆந்த்ரோபோசென்ட்ரிக் மனிதனை மையப்படுத்திய உலகமாக இருந்ததுதான் காரணம்னு கண்டுபிடிச்சாங்க. அப்போ எல்லாருக்குள்ளேயும் இனிமேல் எல்லாம் பத்திரமா இருக்கணும்ப்பா, குப்பையை இது பண்ணக்கூடாது, மண்ணை பார்த்துக்கணும், தண்ணியை பார்த்துக்கணும், கொஞ்ச நாள் பேசிட்டு இருந்தோம். இந்த உணவெனப்படுவது நிலத்தோடு நீரே சொல்றது அதுதான். நீ நிலத்தையும் நீரையும் பாழாக்கினேன்னா அந்த நிலத்துக்கு கீழே எத்தனை உயிர்கள் நமக்காக வேலை செஞ்சுட்டு இருக்கு தெரியுமா? நாம இங்கே ஜம்முன்னு உட்கார்ந்துருக்கோம். ஒன் ஹெல்த் என்கிற ஒரு இதை கோவிடுக்கு அப்புறம் தான் WHO சொல்லிச்சு. முன்னாடியெல்லாம் ஹெல்த்னா என்ன அப்படின்னா, நான் நல்லா என்னுடைய இதயம் 72 தடவை துடிக்குது, என்னுடைய நுரையீரல் நல்லா 17 தடவை சுவாசம் பண்ணுது, என்னுடைய ஈரல் நல்லா அணுக்களை எல்லாம் பக்காவாக பார்த்துக்குது, தட்டுக்களை சரியாக வச்சுக்குது, என்னுடைய எலும்பு மஞ்சை வெள்ளடுக்கு சிவப்பணெல்லாம் நல்லா கொடுக்குது, அப்போ ஹெல்த்தியாக இருக்க அப்படின்னு ஒரு கேட்கெட்டில் நீ எல்லாம் டெஸ்ட் பண்ணியா பரவாயில்லப்பா, எல்லா பேராமீட்டர்ஸும் கரெக்டாக இருக்கு, யுவர் ஹெல்தி அப்படின்னு நினச்சான். அதுக்கப்புறம் இல்லைப்பா, இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும் பத்தாது, உன் மனம் நலமாக இருக்கணும்னு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் சொன்னாங்க. மனம் உடல் நலமாக இருந்தாலும் பத்தாது, நீ நல்லா 6 பேக் உடம்பு வச்சுட்டு எப்போ பார்த்தாலும் டிப்ரெஷனும் ஆங்ஸைட்டியாக இருந்தால் அதுக்கு பேர் ஹெல்தி இல்லை அப்படின்னு சொன்னாங்க. கோவிட் காலத்தில் அது ரெண்டையும் தாண்டி ஒரு விஷயம் சொன்னாங்க. மனம் நல்லா இருந்து காலையிலையும் சாயந்தரமும் நல்லா மூச்சு பயிற்சி செஞ்சு கடவுளை கும்பிட்ட பல பேரும் கோவிடில் போயிட்டாங்க மேலே. என்னாச்சு? அவனும் மனம் நல்லா தானே இருந்தது, உடல் நல்லா தானே இருந்துச்சு. அப்போ தான் கோவிட் என்ன சொல்லிச்சு அப்படின்னா, உன் உடல் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் உள்ளம் நலமாக இருந்தால் மட்டும் பத்தாது, உன் தரைக்கு கீழே நெளித்து கொண்டிருக்கிற மண்புழு நலமாக இருக்கணும், உனக்காக உழைத்து கொண்டிருக்கிற மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நலமா இருக்கணும், இந்த வளாகத்துக்கு வெளியே இருக்கக்கூடிய வேப்ப மரமோ வாக மரமோ அதனுடைய பூக்கள் நலமாக இருக்கணும், அந்த பூவில் இருக்கக்கூடிய தேன் நலமா இருக்கணும், அந்த தேனை உறிஞ்ச வரக்கூடிய தேனியோ தேன் சிட்டோ அது நலமா இருக்கணும், இதுக்கு மேலே பறக்கக்கூடிய பறவை நலமா இருக்கணும், பாண்டிச்சேரி கடலில் இருக்கக்கூடிய மீன்கள் நலமா இருக்கணும். இவையெல்லாம் நலமா இருந்தால் மட்டும்தான் நண்பர்களே நீங்களும் நானும் நலமாக இருக்க முடியும் என்பதை ஒன் ஹெல்த் என்று சொன்னார்கள். அந்த ஒன் ஹெல்த் தான் நிலத்தோடு நீரே. இப்போ வருதா? இன்னைக்கு வரைக்கும் சொல்லல. இன்னைக்கு வரைக்கும் ஃபுட் அப்படின்னா டிஃபைன் பண்ணி ChatGPT சொல்லல, பெர்ப்ளெக்சிட்டி சொல்லல. ஆனா ஒன் ஹெல்த் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல நிலமும் நீரும் நலமா இருந்தால் தான் உணவு நலமா இருக்கும், நீ நல்லா இருப்பன்னு குடப்புலவையினார் சொல்லியிருக்கிறார். தமிழ் கனவு என்று பேசுவதற்கு பின்னாடி இதுதான் இருக்கு. ஒரு சொல்லுக்கு பின்னாடியும் ஒரு அன்னைக்கு இருந்த சொற்றொடருக்கு பின்னாடியும் எத்தனை விஷயங்கள் இருக்கு. என்ன அழகா இன்னைக்கு பேச இதில் போட்டாங்களே காணொளியில், சாதி இரண்டொழிய வேறில்லை. எவ்வளவு பெரிய பிலாசபி. போயிட்டு இருக்கோம். நாமே இன்னும் சாதிய பிணக்குகளை வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாமே இன்னைக்கும் ஆணவ கொலைன்னு பேசிக் கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, நம் தமிழ் சமூகம் நல்ல விஷயங்களை நமக்கு கொட்டி இருக்கு, இடையில் மறந்து போயிட்டோம், இடையில எல்லாத்தையும் தொலைச்சு ஓடிட்டு இருக்கிறோம். நாம் இங்கே மிகப்பெரிய ஒரு படிப்பை படிக்க இந்த கல்லூரிக்கு வந்திருக்கீங்க, அரசு கல்லூரியில் வளர்ந்த கல்லூரியிலிருந்து பல மாணவிகள் வந்திருக்கீங்க, பொறியியல் கல்லூரியிலிருந்து படிக்கிறீங்க. இந்த கல்வி நகர்த்தினோம். அந்த தளங்களுக்கு நகர்த்தும் போது இந்த தமிழ் சமூகம் சொன்ன ஒவ்வொரு விஷயங்களையும் நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கணும். சாதி இரண்டொழிய வேறில்லை, இட்டார் மேலோர். இட்டார்னா எதை வேணாலும் கொடுக்கிறவன் தான் மேல இருக்கிறவன். அறிவை கொடு, உன் அரவணைப்பை கொடு, நீ மேலானவன். இடமாட்டேன், நான் அன்பை கொடுக்க மாட்டேன், அரவணைக்க மாட்டேன், ஒதுங்கி நிற்பேன், நீ கீழானவன். ரெண்டு தான். எனக்கு அந்த வரி அப்படி பிடித்திருக்கு. இட்டார் மேலோர், கொடுத்தேனே நீ தாண்ட மேலவன். எவ்வளவு அழகான சொற்று.
நண்பர்களே, நம் சமூகம் நிறைய விஷயங்களை நமக்கு கொடுத்து கொண்டே இருந்திருக்கிறது. மறந்து மறந்து நகர்ந்திருக்கிறோம். உணவு விஷயத்தில் அக்கறையோடு இருங்க. நமக்கு இந்த நான் கம்யூனிகபிள் டிசீஸினுடைய கிளச்சஸ் நமக்கு வரக்கூடாது. உங்களை மாதிரி ஒரு மாணவர், இந்த ஒரு சம்பவத்தை சொல்லிவிட்டு நான் என் உரையை முடிக்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. என்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் 950 பேர் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பெருமையாக இருந்துச்சு எனக்கு. 950 மாணவர்கள் வேறு வேறு துறையில் படிக்க வந்திருக்காங்க. நான் 1996-97 என்னுடைய மருத்துவமனை ஆரம்பித்த காலம். அப்போ நான் மருத்துவமனை ஒரு சின்ன 100 சதுர அடியில் ஒரு மருத்துவமனை. அதில் ப்ராக்டிஸை முடிச்சுட்டு அப்படியே இறங்கி கீழே வருவேன். அப்போது அந்த தெருவில் இருக்கக்கூடிய ஒரு ஐடிஐ வேலை செய்த நபர், ஒரு அம்பத்தூர் தொழில்பேட்டையில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். ஒரு குரங்கு பெடல் போட்டு சைக்கிள் அப்படி நிற்பார். நான் கீழே இறங்கி வரும்போது டாக்டர் வணக்கம் முடிப்பார். அவர் பக்கத்து தெருனால என்னை அடிக்கடி தெரியும். பார்த்துட்டு சொல்ல, சார் உங்களோட இல்லை இதில் ரிசப்ஷனில் நிறைய புத்தகம் கொஞ்சம் கொடுங்க சார், நான் என் பிள்ளைகள் படிச்சுட்டு நான் திருப்பி கொடுக்குறேன். அந்த தகப்பனுடைய ஒரே கனவு என்ன தெரியுமா? 2 பசங்க ஒரு பொண்ணு அவருக்கு. அப்போ 2 பையன் ஒரு பொண்ணு. நல்ல கேளுங்க, ஒரு சின்ன சம்பவம். 2 பையன் ஒரு பொண்ணு. அந்த பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்கி பெரிய கனவு, நான் சொன்னேனே பெருங்கனவு அவருக்கு. காலம் ஓடுது 20 வருஷத்தில். அதில் மூத்த பையன் என்ஜினியர் முடிக்கிறான். அவன் பிஇ முடிச்சுட்டு எம்சிஏ பண்ணிட்டு ஆஸ்திரேலியாவில் பணிக்கு போயிட்டான். 2வது பொண்ணு ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஆகணும். ஆனால் அவளுக்கு யூபிஎஸ்சி கிடைக்கல. அதுக்கு அடுத்த குரூப் 2 ஆஃபீஸ் ஆகி அவளும் அவர் போகிறான். 3வது ஒரு பையன், அவனுக்கு +2 முடித்தோடனே எனக்கு இன்ஜினியரிங் அட்மிஷன் கிடச்சிருக்கு. என்னையை பார்க்க அவனும் அவங்க அப்பாவும் வராங்க. வந்தப்போ நடந்து 10 அவனும் பையனும் என்கிட்ட உட்காந்து அவன் சொல்கிறார், சார் இவனை மெக்கானிக்கல் படிக்க சொல்லிகிட்டே இருக்கேன், இவன் என்னமோ கம்ப்யூட்டர் தான் பெருசு, கம்ப்யூட்டர் படிக்க போகிறேன்னு சொல்கிறான். இது டாக்டர்கிட்ட பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் குடும்ப மருத்துவர் அப்படிங்கிறது எல்லா உறவுகளுக்கும் மேலானது. எல்லா நல்லது அப்படிங்காங்க. நான் சொன்னேன், கம்ப்யூட்டர் தான் இப்போ டெவலப் ஆகி இருக்கு, அவனுக்கு பிடித்தமாக இருக்குது. அவனுக்கு எது பிடிக்குதா இருக்கு. அவர் ஒரு மெக்கானிக்கல் இதில் வேலை பார்க்குறாரு. சார் நான் எப்படியாவது ஆளுக்களை பிடிச்சி டிவிஎஸில் வேலை வாங்கிடுவேன் சார். அவருடைய அதிகபட்ச கனவு, பெருங்கனவு, ஒரு பெரிய நிறுவனத்தில் வேலை வாங்கிடலாம், அவ்வளோதான். நான் கம்ப்யூட்டர் படித்து பெரிய ஆளாவேன் அப்படிங்கிறான். இந்த சர்ச்சையெல்லாம் முடிஞ்சு அவனை கம்ப்யூட்டரில் சேர்த்தாச்சு. சென்னையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கல்லூரியில் அவன் படிக்கிறான். படித்து முடித்து பெங்களூரில் முடித்த உடனே ஒரு அனிமேஷன் என்ஜினியரிங் ஏதோ ஒரு தொழில்நுட்பம் படிக்கிறது ஆகிட்டான். நல்லா ஞாபகம் இருக்குது, அவங்க அம்மா ஒரு தடவை என்கிட்ட சொல்கிறாங்க, சார் அப்போ நம்மெல்லாம் நீங்களாம் சின்ன பிள்ளைகளாக இருந்திருப்பீங்க, மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அவதார் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அனிமேஷன் படம், எல்லாரும் பார்த்துருப்போம். சார் அந்த படம் போட அவனு இங்கிலீஷ்காரங்க கடைசியில் தான் போடுவாங்க, நீங்கள் படம் முடிஞ்சோடனே எந்திரிச்சு வந்துடுறாதீங்க, கடைசியில் என் பையன் பேர் இருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம். ஒரு தாயினுடைய அவ்வளவு சந்தோஷம். அந்த பையன் அதில் வேலை செஞ்சுருக்கான். அவன் பேர் பிடிச்சவர், எப்படியாவது பாருங்க வேகமாக ஓடிடும், நீங்கள் இருந்து பாருங்க. படித்து முடிச்சு வந்தாச்சு. 2016 என்று நினைக்கிறேன், 15-16 மறந்து போச்சு. ஒரு பெரும் மழைக்காலம் சென்னையில், தீபாவளியை ஒட்டி, இந்த மாதத்தை நவம்பரை ஒட்டி பெரிய மான்சூன் மழைக்காலம். தீபாவளிக்கு விட்ட லீவு 10 நாள் இருந்துச்சு. சில சென்னைக்காரங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அந்த மழை சென்னைக்கு வந்தப்ப எனக்கு ஃபோன் அடித்தான். அங்கிள் ஊரில் தான் இருக்கீங்களா, நான் உங்களை பார்க்க வரணும், வயிற்று வலிக்குது அப்படின்னா. இருக்கு வாப்பா அப்படின்ட்டேன். வந்துட்டான். தீபாவளிக்கு முந்தின நாளோ 2 நாள் முன்னாடி. நான் பார்த்தோடனே வயிற்று வலினோடனே வழக்கம் போல் கொஞ்சம் திட்டி, டேய் ஒழுங்கா நேரத்துக்கு சாப்பிட்டு அலையாத, நடுராத்தில் திங்காத அப்படி இப்படின்னு திட்டிட்டு 4 மாத்திரை எழுதி கையில் கொடுத்துட்டேன். ரொம்ப குடும்ப நண்பன். அந்த வீட்டை ரொம்ப எனக்கு அடுத்த ஒரு குடும்பம் மாதிரி எனக்கு கொடுத்தாச்சு. சீட் எழுதி கொடுத்தாச்சு. 2 நாள் ஆச்சு. தீபாவளி விருந்தினராக நான் ரியாதுலேயோ எங்கேயோ பேசுறதுக்கு போயிருக்கேன். ஒரு 3 நாள் கழித்து அவன் எனக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கான், ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கான். நடுராத்திரியில் ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. என்னடா இவ்வளோ அவசரம் கூப்பிட்றான்னு திரும்ப கூப்பிட்றேன். ஆனால் அங்கிள் நீங்கள் கொடுத்த மருந்து எதுவுமே வேலை செய்யலை, ஒன்று நல்ல மருந்தாக கொடுங்க, வேலை செய்யலை அப்படின்னா, டே இருடா நான் வெளிநாட்டுக்கு இந்த வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் வந்த உடனே அவனை கொஞ்சம் வயிற்றெல்லாம் அமுக்கி பார்த்து எல்லாம் பார்த்து, என்னடா அது 3 நாள் சரியாக இருக்கணுமே, ஏன் சரியாகலை அப்படின்னு ஒரு 4-5 சோதனை எழுதி கொடுக்குறேன்.
நம்ம பசங்களுக்கெல்லாம் இப்போ இருக்க பசங்களுக்கெல்லாம் ஏதாவது ப்ரிஸ்கிரிப்ஷன் எழுதி டெஸ்ட் எல்லாம் எழுதணும்னா கிட்ட போட்டு அது என்ன சொல்லுதுன்னு பார்த்ததுக்கப்புறம் தான் அடுத்த லேபுக்கு போவாங்க. அதே மாதிரி அவன் போட்டு பார்த்துட்டு, அங்கிள் நீங்கள் எழுதுனதெல்லாம் பார்த்தா வயிற்று வலிக்கான டெஸ்ட் மாதிரி தெரியலையே, இந்த டாக்டருக்கும் லேபுக்கும்லாம் நிறைய வணிக ஒப்பந்தம் இருக்குமே, அது மாதிரி நீங்கள் ஏதாவது எல்லாத்தையும் சேர்த்து எழுதிட்டீங்களா அப்படின்னா டெஸ்ட் உனக்கு இருக்காது, இருந்தாலும் நீ வலிங்கிறிய நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எழுதுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, டெஸ்ட் பண்ணிட்டு வா அப்படின்ட்டேன். டெஸ்ட் முடிஞ்ச 2 நாளில் அந்த டெஸ்ட் பண்ணிட்டு இருந்த லேபில் இருந்த ஒரு சீனியர் டாக்டர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு. சார் நீங்கள் அனுப்பிச்ச இந்த பேஷண்ட்டு இந்த இப்பெல்லாம் ரொம்ப மாடிஃபையாக இருக்குது, நான் கொஞ்சம் வேறு அடடா ஏதோ சிக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயந்து போய் அவன் அண்ணன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை சில டெஸ்ட்லாம் பண்ணணும், கொஞ்சம் தம்பிக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, அவனை இங்கே இருக்க வைங்க. அப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு, மழை நிறையா இருக்கனால யாரும் போக முடியல, அவன் இங்கே தான் இருக்கான் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறோம். கடைசியாக கண்டுபிடிச்சது அவன் 23 வயது. பயந்து போய் அவன் அண்ணன் வெளிநாட்டில் இருக்கான், அவன் அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு பேசுகிறேன். இல்லை சில டெஸ்ட்லாம் பண்ணணும், கொஞ்சம் தம்பிக்கு ஏதோ வித்தியாசமாக தெரியுது, அவனை இங்கே இருக்க வைங்க. அப்போ லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகிட்டு இருக்கு, மழை நிறையா இருக்கனால யாரும் போக முடியல. திரும்ப எல்லா டெஸ்ட்டையும் பண்ணுறோம். கடைசியாக கண்டுபிடிச்சது அவன் 23 வயது இளைஞன், அவனுடைய உணவு குழலும் இரைப்பையும் சந்திக்கிற இடத்துல ஒரு புற்றுநோய், பெரிய கட்டி. அப்போ பிரைமரி அதுதானா இல்லை வேற எங்கேயாவது பதறி போயிடுச்சு, என்னடா இது ஸ்கோப்பில் இவ்வளோ கிளியராக தெரியுதே அப்படின்னு. சென்னையில் இருக்கிற மிகப்பெரிய புற்றுநோய் மருத்துவர்கள் எல்லாம் அவனை அனுப்பி அங்கெல்லாம் கேட்டு அவங்க முடிவு பண்ணுறாங்க, உடனடியாக முதல்ல கீமோ கொடுக்கணும், கட்டியை சுருக்கிட்டு அதுக்கப்புறம் அறுவை சிகிச்சையை நீக்கிட்டு திரும்ப சொல்லி முடிவு பண்ணுறாங்க. என்ற பயம் எல்லாருக்கும் கீமோங்கிற வார்த்தை அச்சப்படுங்கிறதுனால பயந்து கேட்குறான், அங்கிள் இதெல்லாம் வேணுமா, நான் எந்த இதுவும் பண்ணலை, ஏன் எனக்கு இப்படி ஆச்சு அப்படின்னு ரொம்ப பதறி போய் சொல்கிறான். ஒரு மிக அழகான இளைஞன், அவன் பார்த்தா அவனுடைய உடல்வாகும் அவனுடைய எந்த நேரமும் கிண்டல் அடிச்சுட்டே பேசுவான். ஒரு தடவை வந்திருக்கும் போது இப்படி தான் இந்த சம்பவங்கள் தான் நடக்கும்போது அவங்க அப்பா என்கிட்ட சொல்லிட்டு போகிறாரு, எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணியாச்சு, இவனை பண்ண மாட்டேங்கிறான், கொஞ்சம் தயவு செய்து உங்கள்கிட்ட வரும்போது, எதுக்கு அவன் காய்ச்சலுக்கு வரும்போது நான் கல்யாணம் பண்ண சொல்லணுமா, கல்யாணம் அங்கிள்ங்கிறான், என் வேலையே மாறிடுமோ அப்படின்னு எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு. அப்போ வேற கிண்டல் பண்ணுவான், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்கிறீங்க அப்படிமான்ட்ட. அவ்வளோ ஒரு கிண்டலும் கேலியுமான பையன். அவனுக்கு இப்படி வந்தவொடனே பதறி போச்சு. அதுக்கப்புறம் நான் தான் இல்லை, ஆனால் ரொம்ப அவசியம், எல்லாம் தற்காலிகம் தான், அப்படியே கடந்து ஓடி வந்துடலாம், பயப்படாதன்னு சொல்லி அனுப்புகிறேன். அதுக்கப்புறம் 3-4 மாதங்கள் ஓடிச்சு. மார்ச் மாதம் வந்துருச்சு. அந்த மார்ச் மாதத்தில் 3வது கீமோ முடிச்சுட்டு என் அறையில் நான் உட்கார்ந்துருக்கிறேன். என் அறையில் அவங்க அம்மா அவனை கூப்பிட்டு வராங்க. அவங்க அம்மா தோளில் அவன் கை போட்டிருக்கான். அவங்க அம்மா அவனுடைய இடுப்பை அணைத்து, ஏன்னா நடக்க முடியல அவனால், மெலிந்து முடியெல்லாம் கூட்டி இப்படியே மெதுவாக வர அவங்க அம்மா அழைச்சிட்டு வந்து சேரில் உட்கார வைக்கிறாங்க. என் கண் முன்னாலே அந்த காட்சி. உட்காந்து பேசவே இல்லை, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கான். அங்கிள் இன்னும் வேணுமா, முடியல அங்கிள் அப்படிங்கிறான். இல்லைடா பாதி கிணறு தாண்டியாச்சு, இன்னும் 2-3 கீமோ தான், சரியாயிடும், பயப்படாது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆனால் அந்த சோதனை முடிவுகள் அப்படி தெரியல, அப்படி சொல்கிறேன். அதுக்கப்புறம் கரெக்டாக அந்த தமிழர் திருநாள் வர்ற அன்னைக்கு முந்தின நாள், ஏப்ரல் 13 அன்னைக்கு, சித்திரை திருநாளுக்கு முந்தின நாள் வந்து எனக்கு நடு இரவில் பின்னிரவில் 11-11:30 எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அவங்க அப்பா. அவங்கள பார்க்கணுங்கிறான். நான் 10 மணிக்கு தான் என் ஆஸ்பத்திரி முடித்து வீட்டுக்கு போயிருக்கேன். 11 மணிக்கு ஃபோன். இருந்தாலும் மனசு கேட்கல, நான் போயிட்டேன். திரும்ப அவன் ஹாஸ்பிட்டலில் போய் பேச போகிறேன். எல்லாம் குழல்கள்லாம் கனெக்ட் பண்ணி படுக்க வச்சுருக்கு. என்னை பார்த்தோடனே அந்த மாஸ்கை எடுத்துகிட்டு அவன் சொல்கிறான், அங்கிள் எனக்கு வந்து எங்கள் அண்ணன் நாளைக்கு வராப்பில், அவரை வர சொல்லுங்களேன், எனக்கு ரொம்ப சுவாச திணறல் இருக்குது, அப்படியே நாளையிலேருந்து நான் வந்து பர்முடாஸ் போடலாமா, அதுதான் எனக்கு மறக்க முடியாத அதாவது வேஷ்டி கட்டியிருக்கான், பர்முடாஸ் போட்டால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன், அது போடலாமா அப்படி 2-3 கேள்வியை அவன் பென்சிலில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கான். அது அவனால் பேச முடியல, எனக்கு சொல்கிறான். நான் ஒன்றும் இல்லைடா, நாளைக்கு வர சொல்கிறேன்டா, பல்மனாலஜிஸ்ட் நாளைக்கு கொண்டு வந்து பார்ப்பாரு, கவலைப்படாத, அதெல்லாம் சரியாயிடும் அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் வீட்டுக்கு வரும்போது மணி 12:30-1 இருக்கும். 3 மணிக்கு அவன் இறுதி மூச்சை நிறுத்தி விட்டான். எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க அம்மா அப்பாவும் முன்னாடி வந்து பார்க்கும்போது என்கிட்ட கேட்பாங்க, என்ன சார் தப்பு பண்ணோம்,
என்ன தப்பு பண்ணுறான்? அவன் எந்த விதத்திலும் பிழை இல்லாமல் வளர்ந்த பிள்ளை. எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த குடும்பம் மேலே வந்துச்சு. இப்படி ஒரு மரணம் வரணுமா? இப்படி ஒரு தூர் மரணம் வேணுமா? அவ்வளவு இருக்கு. இதை கேட்கும்போது இங்கே நிலவக்கூடிய இவ்வளவு நேரம் இல்லாத ஒரு அமைதி என் மனசில் படுது. உங்கள் அத்தனை பேரும் அந்த பையனுக்காக வருந்துறீங்க. அத்தனை பேர் கண்களிலும் உங்களுக்கு அந்த வருத்தம் உங்கள் கண்களில் தெரிகிறது. ஆனால் இந்த கிளாஸ் முடிஞ்சு நம்ம வெளியே போனோடனே இதை மறந்து விடுவோம். ஆனால் நம் நண்பனையோ நம் சகோதரனையோ நம் சகோதரியையோ இப்படி இழந்தால் ஒரு கிளாஸோட கடந்து போயிட முடியாது. அது பெரும் வலியை கொடுக்கும். அப்படியான ஒரு சூழல் இந்த சுற்றுச்சூழல், நீரில் நடக்கக்கூடிய கழிவுகளால் இருந்து கொண்டே இருக்கக்கூடியது, நிலத்தில் போடக்கூடிய பிளாஸ்டிக் பாட்டில்களால் நடந்து கொண்டே இருக்கு. அப்போ ரொம்ப அக்கறையாக இருக்கணும். அவனுக்கு யாரோ ஒருத்தர் போட்ட ஒரு நெகிழி பையிலிருந்து போன ஒரு துணுக்கு அந்த பையனுக்கு வந்திருக்கலாம், என்னுடைய அனுமானம். அந்த யாரோ ஒருத்தராக இருந்திருக்கலாம். நம்ம 2 minutes நூடுல்ஸ் அப்படின்னு வாங்கி சாப்பிட்றோம். அந்த நூடுல்ஸ் 2 நிமிஷத்தில் வெந்துடும், 5 நிமிஷத்தில் தின்னு முடிச்சிருவோம். ஆனால் அதுக்கு மேலே இருக்கிற கவர் இருக்கு இல்லையா, அதை இந்த பூமி செரிப்பதற்கு 25,000 வருஷம் ஆகும் நண்பர்களே. எதுக்கு? அந்த பிளாஸ்டிக் பாட்டில் 85-90% தான் ரீசைக்கிளுக்கு போகுது. 10% குப்பை மாதிரி அங்கங்கே போடுறாங்க. அந்த குப்பையில் போடக்கூடிய விஷயம் எல்லாம் நிலத்தில் தான் மக்குகிறது. அந்த நிலத்தில் ஏதோ ஒரு மண்புழுவை கொள்கிறது, ஏதோ சில பாக்டீரியா கூட்ட முறியெடுப்பதற்கு நம் கொண்டாட்டம் காரணமாக இருக்கிறது. நமக்கு ஒரு நீதி, அவனுக்கு ஒரு நீதியா? நமக்குன்னா ரத்தம், அதுக்கு தக்காளி சட்னியா? அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு குடும்பம் இருக்கும்ல, அதுக்கு ஒரு கணவன் மனைவி, ஒரு காதலன் காதலி, ஒரு நண்பன் இருப்பாங்கல்ல. அதை நாம் கொல்வதை நாம் பார்க்கவில்லை. நீரையும் பேணித்தான் ஆக வேண்டும். நம் நலத்திற்காக, இந்த மண்ணின் நலத்திற்காக நாம் பேணித்தான் ஆகணும். நம் உணவில் காட்டக்கூடிய அக்கறையும் இந்த நிலத்திலும் நீரிலும் காட்டக்கூடிய அக்கறை மட்டும்தான் அந்த பையனுடைய இழப்பு போல் நம் வீட்டில் நிகழாமல் இருக்கும். இழப்புக்கு முன்னாடி நான் நடந்த கருத்தரங்கு, அந்த கருத்தரங்கில் ஒரு பேராசிரியர், ஒரு அம்மா ஒரு பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் போடுறாங்க. அவங்க ஒரு மிகப்பெரிய பேராசிரியை, புற்றுநோய் துறையில் மிகப்பெரிய ஆள். அவங்க போடும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடு, அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நோயிலிருந்து மீண்டு வந்தவங்க, கதிர்வீச்சில் இருந்தவங்க பல பேர் அமர்ந்திருக்கிறாங்க. அவர்களெல்லாம் அமர்ந்திருக்கும் போது அந்த அம்மா பேசும்போது ஃபர்ஸ்ட் ஸ்லைடில் போட்டது, ஆங்கிலத்தில் உரையாற்றுகிறார்கள். அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைடை போட்டுட்டு அவங்க சொன்ன வார்த்தை தான். நாங்கள் உட்கார்ந்தவங்களுக்கு ஒரு 40-45 வயசு இருந்தோம். This is the only unfortunate generation. நல்லா கவனிங்க. This is the only unfortunate generation, those who are going to see their own children's death on their lifetime அப்படின்னா. இந்த ஒரு தலைமுறை தான் தன் அடுத்த தலைமுறையின் மரணத்தை அருகில் இருந்து பார்க்க போகிற என்பது அதனுடைய பொருள். நீங்க 40-50 வயசுல இருக்கீங்க, நீங்க 60-70 வயசுக்கு சுகரோ பிபியோ கொலஸ்ட்ராலோ போய்வீங்க. ஆனா உங்க பிள்ளை 15 வயசு 20 வயசுல இருக்கிறானே, அவன் உங்களை விட ஆபத்தான ஒரு காலத்துக்குள்ள போறாங்கிறத அந்த உரையினுடைய சாராம்சம். நண்பர்களே, அந்த காலகட்டத்தில் குட்டி குட்டி தவறுகள் கொஞ்சம் கொஞ்சமா குமுலேட் ஆகி உன் உடலையும் இந்த மண்ணையும் சேர்த்து பாதிக்கிறது. அப்ப நம்ம ரொம்ப அக்கறையா இருக்கணும். அதுக்காக குதூகலம் இல்லாமல் எப்ப பார்த்தாலும் அது ரெண்டு தான் இப்படி இருக்கமா இருக்கணும். நிலத்தையும் நீரையும் பாதுகாப்பாக, உங்கள் உணவை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். அந்த உணவு பாதுகாப்பாக இருக்க இருக்க பின்னாட்களில் இந்த சர்க்கரையில், இரத்த கொதிப்பில், புற்றுநோயில் இப்படியான ஒரு இளைஞனை இழந்தது போல் நாம் இழக்காமல் இருப்பதற்கு அது மட்டும்தான் சரியா இருக்கும். இறுதியாக 6 சுவைகளில் இனிப்பையும் உப்பையும் குறைத்து கொள்ளுங்க. இனிப்பு வேணாம், உப்பு வேணாம், 20 தாண்டி ஆச்சுன்னா நம்ம இனிப்பு உப்பையும் குறைச்சிக்கலாம். அதிகம் சேர்க்க வேண்டியது கசப்பும் துவர்ப்பும். கசப்பையும் துவர்ப்பையும் கூட சாப்பிடுங்க. புளிப்பு காரம் மிதமாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் சாப்பிடக்கூடிய உணவில் புரதம் மிகச்சரியா இருக்கான்னு பாருங்க. 60 கிலோ எடை இருக்கீங்களா, 60 கிராம் புரதம் வேணும். அதுக்கு தான் சார் ஒரு டப்பா நிறைய 1500 ரூபாய்க்கு புரத டப்பா வாங்கி வச்சிருக்கேன்னு சொல்லாதீங்க. அது ஆக கெடுதி. அதுக்கு 2 முட்டை, கொஞ்சம் கொண்டக்கடலை, கொஞ்சம் சோயா, ஒரு கோழி துண்டு, ஒரு மீன் துண்டு போதும். வணிகம் உங்களை எப்படியாவது புரோட்டீனுக்கு எல்லாரும் வரான், ஜிம்முக்கு போகிற இடத்துல எல்லாம் இதை வித்துரு அப்படின்னு டப்பாவை கொடுக்குறான். மீத்தோனைன் இருக்கு, தயமின் இருக்கு, அஸ்டின் கொண்டு வந்து கொடுக்குறான். அது வேணாம். 2 முட்டை,
கொஞ்சம் கொண்டக்கடலை, சோயா, இருக்கிறதுலே புரதம் அதிகமாக உள்ள தாவரம், நல்ல கோழி, நல்ல காடை கோழி, நல்ல புலால், புரதச்சத்து மிகச்சிறந்தது, எடுத்துக்கொள்ளலாம். மீன்கள் புரதம் மிகுந்தது, அப்படியான உணவை எடுத்துக்கொள்வோம். கசப்பு துவர்ப்பு தினம் இருக்கணும், இனிப்பு இருக்கும் தினம். நல்லா யோசிச்சு பாருங்க, போன ஒரு வாரத்தில் நம்ம தினம் கசப்பு சாப்பிட்ருப்போமா? இருக்காது. கசப்புக்கு தேடலாம், வேப்பலை மட்டும்தான் கசப்பு இல்லை. சுண்டக்காய் ஆகச்சிறந்த கசப்புகளில் மிகச்சிறந்த காய். போடா சுண்டக்காய் பயலே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். சுண்டக்காய்னா எள்ளி விளையாடுறது மாதிரி. ஆனால் இருக்கிற காயில் மிகச்சிறந்த காயில் ஒன்று சுண்டக்காய். சுண்டக்காய், கருவேப்பிலை, வெந்தயம், பாகக்காய் அத்தனையும் மருத்துவ குணம் உடையது. துவர்ப்பு தன்மை உள்ள வாழைப்பூ, பெண்கள் நிறைய இருக்கும். மாதவிடாய் சமயத்தில் அதிக ரத்தப்போக்குன்னா அம்மா கொடுக்கறது வாழைப்பூ தான், வாழைத்தண்டு தான். துவர்ப்பு தன்மை உடையது. தமிழ் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு தெரியும், துவர்த்தல் என்றால் உலர்தல், ட்ரை. துவர்த்தல்னா உலர்தல். அதனால தான் துவர்ப்பு தன்மையுடைய வாழைப்பூ, வாழைத்தண்டு சாப்பிட்டா ரொம்ப ப்ளீடிங் இருக்காது. அவ்வளவு சிறப்பு. இனிப்பு அதிகம் குறைத்தாலே மாதவிடாய் சீராகும். மாதவிடாய் சுழற்சி நிறைய பேருக்கு பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ், பிசிஓடின்னு சொல்ற அந்த பிசிஓஎஸ் வர்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் உடல் உழைப்பு குறைவதும் இனிப்பு கூடுவதும் தான். அப்போ இனிப்பை குறைத்துக் கொள்வோம், கசப்பையும் துவர்ப்பையும் கொண்டாடுவோம். ஒட்டுமொத்தமாக உணவின் மீதான அக்கறை, நாளைய நலத்தின் மீதான நம்பிக்கை. நண்பர்களே, இறுதியாக நிறைய இன்னைக்கு நம்ம சர்க்கரையை பேசுகிறோம், ரத்த கொதிப்பு பேசுகிறோம், புற்றுநோய் பேசுகிறோம், எல்லாம் பேசுகிறோம். இன்னைக்கு மிகப்பெரிய அளவில் கூடிக்கொண்டிருக்கிற இன்னொரு நோய் மது வெறி நோய். எல்லா இளைஞர்களும் மது இருந்தது ஒன்றும் தவறில்லை. சில பேர்லாம் முன்னாடிலாம் என் பேஷண்ட்டாக வரவங்க ஏதோ மருந்து வாங்கிட்டு போயிடுவாங்க, ஏதோ கரப்பானுக்கு, கை வலி, கால் வலிக்கு போயிடுவாங்க. போன ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக வருவாங்க, போயிடுவாங்க. போனதுக்கப்புறம் திரும்ப ஹஸ்பண்ட் மட்டும் வருவார். சார், நீங்கள் பாட்டுக்கு ஏதோ லேகியம் தைலம்லாம் எழுதி கொடுத்துருக்கீங்க, அதை ராத்திரி சாப்பிட சொல்லிடுறீங்க. நான் ராத்திரி லைட்டாக ஒரு கட்டிங் சாப்பிடுவேன். அவள் கூட இருந்தாலேன்னு நான் சொல்லலை, என் ஒய்ஃபுக்கு பயம், அவள் கூட இருந்தாலே நான் சொல்லலை. அதனால் நீங்கள் எழுதுறதை சாப்பிட்டு வேலை செய்கிறதும் செய்யாமல் போயிடுச்சு தான் அப்படின்னு சொல்லுவார். போயா அப்படின்னு சொல்லி அனுப்புவேன். ஆனால் இன்றைக்கி நிலைமை மாறிடுச்சு. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் வராங்க. ஒய்ஃப் சொல்கிறாங்க, சார் அவர் சோஷியல் ட்ரிங்கர் சார், பிஸ்னஸ்க்காக எப்போவாது லைட்டாக, அதெல்லாம் ரொம்ப குவாலிட்டியாக தான் சார் குடிப்பார். என்னடா ட்ரிங்கிங்கில் குவாலிட்டியானது? வைனில் எல்லாம் கம்மியாக தான் ஆல்கஹால் இருக்குது, பீரில் எல்லாம் கம்மியாக ஆல்கஹால். மாதிரி 4% ஆல்கஹால் இருந்தால் 4 வருஷம் கழிச்சு சங்கு, 40% ஆல்கஹால் இருந்தால் 4 நாளில் சங்கு. சங்கு உறுதி, என்னைக்கு ஊத போகிறாங்கிறது தான் பர்சன்டேஜ் வச்சு வேற விடும். நண்பர்களை நல்ல புரிந்து கொள்ளுங்கள், எந்த மதுவும் உடலில் எந்த அளவிலும் ஏற்றுக்கொண்டது இல்லை. வணிகம் சொல்றதான் சில பேர் சொல்லுவாங்க. சார், டாக்டரே சில பேர் சொல்றாங்க கொஞ்சமாக குடிச்சா கெட்ட கொலஸ்ட்ரால் குறையும். அந்த டாக்டருக்கு எவனாவது ஊற்றி கொடுத்துருப்பான். இப்போ வந்திருக்கிற மெடிக்கல் ஜேர்னல் கூட, இப்போ சமீபத்தில் வந்திருக்கிற மெடிக்கல் ஜேர்னல் கூட ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்கிறார்கள். யுவர் ப்ராப்ளம் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ட்ராப் ஆஃப் ஆல்கஹால். உன்னுடைய ஈரல் சசப்டபிலிட்டி இருந்ததுன்னா, உன் ஈரல், உன்னுடைய ஈரலினுடைய மரபணு ஆல்கஹால்னால அது சிரோட்டிக்கா ஃபைப்ரோட்டிக்கா மாறும்னா அதை ஆண்டவனே வந்தாலும் மாற்ற முடியாது. கண்டிப்பாக அது சிரோட்டிக்கா மாறிடும். எதற்கு அது மாதிரியான ஒரு சிக்கல்? 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவாசான் சொல்லிட்டான், கள்ளுண்ணாமை, புலால் உண்ணாமை சொல்லும்போது கள்ளுண்ணாமையும் சொல்லிட்டான். கள்ளு வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வெறும் மதுவினுடைய உடல்நலக்கேடு மட்டும் இல்லை. இன்னைக்கு தமிழ்நாட்டில், இந்தியாவில், உலகத்தில் நடக்கக்கூடிய பெரும்பாலான பெண்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அத்தனை வன்முறைக்கும் முதல் காரணம் மது. நண்பர்களே, நமக்கு வேண்டாம். நண்பர்களே, மது அருந்துவதை விட்டுவிடுங்கள். பெண்களே, மது அருந்துபவர்களை ஒருபோதும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நன்றி, வணக்கம்.